இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த புதுப்பித்தல் அப்படின்னா என்னதுங்க? அப்படியே ஒரு பழசா இருக்கக்கூடிய ஒண்ணா அப்படியே என்ன பண்றதுங்க? அப்படியே புதுசா மாத்திடுறதுங்க. இப்போ நாம ஒரு பொருளை, பழசா இருக்கிற பொருளை புதுசா மாத்தணும்னா என்ன செய்வோம்? அதை நல்லா சுத்தமா கழுவி வச்சிருவோம் இல்லையா? அப்போ புதுசு மாதிரி தெரியுதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். அதே ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி, ஒரு காராக இருந்தால் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை புதுசு மாதிரி ஆக்கிட்டு சூப்பராக பழைய காரை என்ன பண்ணிட்டேன்? புதுசாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதில் பாதி மாற்றப்பட்டிருக்கும், பாதி மாற்றப்படாது. என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் புதுசாக்குனாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுதுங்க? நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் பழசெல்லாம் ஒழிஞ்சு போய் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? நாம் ரட்சிக்கப்பட்ட போதே அவர் நம்ம என்ன பண்ணிட்டாருங்க? புதிதாய் மாற்றி விட்டார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அனுதின வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு மத்தியில் போகிறோம், பாடுகளுக்கு மத்தியில் போகிறோம், பாவங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம். இது மாதிரி பல காரியங்களுக்கு மத்தியில் நாம் கடந்து போகிற போது உலகத்தின் அழுக்குகள் நம்மை தாக்குகிறது. நம்மளும் என்ன செய்கிறோம்? உலகம் சொல்லுகிற வண்ணமாகவே நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? அவர் புதுப்பிக்கிறார். அனுதினமும் புதுப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் அனுதினமும் புதுப்பிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துக்கு நாம் கடந்து வருகிற போது அவர் என்ன பண்றாருங்க? அவர் நம்மை புதுப்பிக்கிறார். சரி, எதெல்லாம் அவர் புதுப்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார், நம்மளுடைய மனதை அவர் புதுப்பிக்கிறார், அவர் நம்மளுடைய உணர்வுகளை அவர் புதுப்பிக்கிறார், அதே நேரத்தில் நம்மளுடைய சரீரத்தை அவர் புதுப்பிக்கிறார், நம்மளுடைய பொருளாதாரத்தை புதுப்பிக்கிறார், நம்மளுடைய குடும்பத்தை புதுப்பிக்கிறார், அதே நேரத்தில் நம்மளுடைய உறவுகளை அவர் புதுப்பிக்கிறார். நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர் புதிதாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்ம ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் காலையில் 6 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரையிலும் திறந்தே இருக்கும். அப்போது தொடர்ந்து ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு சிஸ்டர் வருவாங்க, ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டர் வருவாங்க. அவங்க வாரத்தில் ஒரு 4-5 நாள் வந்துடுவாங்க. 4-5 நாள் வந்து சர்ச்சில் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. மணிக்கணக்காக வந்து உட்காந்து, அவங்க ஜிஹெச்சில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறவங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்ததுங்க, நிறைய போராட்டங்கள், கடன் பிரச்சனை இருந்தது, பயங்கரமான கடன். அங்கே இருந்த ஒரு மளிகை கடைக்காரர், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்களுக்கு குடியிருந்தாங்க. அந்த மளிகை கடை வச்சுருக்கக்கூடிய தம்பி வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த பையன் சொல்லுவாப்புல, இவங்க நீங்களும் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க, இவங்களும் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து பொருளெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடனாக வாங்குறாங்க, கடனை வாங்கிட்டு அவங்க திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப லேட் பண்ணுறாங்க, 3 மாதம் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, கொடுக்கும்போது கொஞ்சம்தான் கொடுக்குறாங்க அப்படின்னலாம் அவங்கள பற்றி அவர் ரிப்போர்ட் பண்ணுவார். ஏதோ சில ஞான குறைவாய் சில காரியங்களை செய்ததுனால அவங்க ஏராளமான கடனில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தர் தான் அவங்கள கடனை விட்டு வெளியில் கொண்டு வரணும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மணிக்கணக்காக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தாங்கங்க. வந்துடுவாங்க, டெய்லி ரெகுலராக வந்துடுவாங்க. வந்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்களை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அன்னாள் என்ன பண்ணாங்க, அவள் போய் தேவாலயத்தில் உட்காந்து குழந்தை
குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது அவளை பார்த்து குடித்து வெறித்து வளரி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியன் சொன்னான் பார்த்தீங்களா, அது மாதிரி எனக்கு அவங்கள பார்க்கும்போது இவங்க எப்படி இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு, ஆனாலும் இவங்களுடைய பிரச்சனை இன்னும் மாறாமல் இருக்குது அப்படின்ட்டு நான் நினைப்பேன். அவங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், எல்லா காரியங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அவங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சில மாதங்கள் சென்றது, சில வருஷம் கூட ஆகியிருக்கும், 1 வருஷம் கூட ஆகியிருக்கும், அல்லது 2 வருஷம் கூட ஆகியிருக்கும். அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்களுடைய கடனெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டது. பல லட்சங்க அந்த கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவங்க பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, பையன் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடச்சது, பொண்ணு படித்து முடித்து நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சது. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து செழிப்பாக்கினார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பிசாசினாலேயோ நம்ம ஞான குறைவுகளாலேயோ மனிதர்களாலேயோ எதெல்லாம் அழிக்கப்பட்டதா இருக்குதோ அந்த பகுதியிலையெல்லாம் நாம அவர் சமூகத்தில் உட்காருகிற போது அது எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறாருங்க. அது எல்லாத்தையும் அவர் புதிதாக்கி அவர் என்ன பண்ணிடுறாருங்க, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறார். அந்த சகோதரிக்கு மாற்றத்தை உண்டு பண்ணின தேவன் அவர் சமூகத்தில் உட்காருகிற போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஓகே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னன்னா, சங்கீதத்தின் புத்தகம் 103:4-5 நான் வாசிக்கிறேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. ஹல்லேலூயா. சரி, அவர் என்ன செய்யறாருங்க, நம்மள கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை கிருபையினாலையும் இரக்கங்களாலையும் முடிசூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் மிகுந்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு என்ன கிடையாதுங்க, அதுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய கிருபைக்கும் என்ன கிடையாதுங்க, அதுக்கு முடிவே கிடையாதுங்க. அவருடைய அன்புங்கிறது அன்கண்டிஷனபிள் லவ்ங்க. அவரு உங்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவர் நேசிக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, உங்களை எல்லா அழிவுக்கும் விலக்கி மீட்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்வின் எந்த பகுதியில், சரீரத்திலையா உங்களுடைய பொருளாதாரத்திலையா, வாழ்வின் எந்த பகுதியில் ஒரு அழிவு இருந்தாலும் அந்த அழிவை அவர் விலக்கி மீட்டு கொள்ளுகிறார். அவர் உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் கரங்களை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. உங்க அப்படின்னா முடிசூட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தலையில ஒரு கிரீடம் வைக்கிறதுங்க. என்னதுங்க, நம்ம தலையில ஒரு கிரீடம் வைக்கிறது. உங்க தலையில என்ன கிரீடம் இருக்குது அப்படின்னா, கிருபை என்பது உங்கள் தலையில ஒரு கிரீடமாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் என்பது உங்க தலையில ஒரு கிரீடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், உன்னை
நன்மையினால் திருப்தியாக்குகிறேன். ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆண்டவர். நன்மையினால நம்மளை திருப்தியாக்குகிறாருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடருகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. அப்ப கழுகுக்கு சமானமாய் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? உங்களுடைய வயதை புதுப்பிக்கிறாருங்க. உங்களுடைய இளமையை புதுப்பிக்கிறார். அப்படின்னா உங்க சரீரத்தை புதுப்பிக்கிறார். உங்க வாழ்வின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் புதுப்பிக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரி, ஓகே. இந்த ஆண்டவர் புதுப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார். அதுதான் இன்னைக்கு தீம். இந்த வசனத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, ஆண்டவர் புதுப்பிக்கிறார், ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்யறார்னா, எப்பவுமே எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற தேவன்ங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் பலப்படுத்துகிற தேவன். ஒன்னை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. ஒன்று என்னை கைவிட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு இது நடக்காத போயிருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நாங்கள் இது ஆண்டவருடைய இந்த கிருபையையும் அவருடைய அந்த இரக்கத்தையும் பல சமயங்களில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோங்க. ஒரு முறை நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, எங்களுடைய பூர்வீக வீடு ஒன்றை அடமானம் வச்சு அண்ணனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அடமானம் வச்சோம். அடமானம் வச்சு அதை எதிரடி கிரயமாக எழுதி கொடுத்துட்டோம். அப்படின்னா என்னன்னா, நாங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவனுக்கு பணத்தை கொடுக்கல, எத்தனை லட்சம் வாங்கணுமோ அந்த லட்சத்தை கொடுக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணிக்குவான் அப்படின்னா, அவன் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பணத்தை கட்டிட்டு அந்த வீட்டை அவன் பேரில் சொந்தமாக்கிக்குவான். அவனுக்கு பணம் கொடுத்ததுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இது எங்க அண்ணன் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் அவருடைய நண்பர்கிட்ட கொடுத்து பிஸ்னஸ்ல பார்ட்னரா சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, பார்ட்னரா சேர்ந்துக்கிட்டாரு. ஆனா பார்ட்னரா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரு என்ன பண்ணாருங்க, அவரு அதுக்கு எதுவுமே எழுதி கொடுக்கல. பார்ட்னர்ஷிப்புக்கான டீடு எதுவுமே கிடையாது. சும்மா வாய் வார்த்தையில பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டார் பணத்தை கொடுத்து. இப்போ என்ன நடக்குது, அந்த கம்பெனியில் இவர் ஒரு வேலையாளாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நாட்கள் போகுது. அவங்க வட்டியும் கொடுக்கல, அவங்க பணத்தையும் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் அந்த டைமில் தான் நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வர்றோம், ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை மெயின் பாயிண்ட்டாக வச்சு ஜெபம் பண்ணுறோம். ஏன் மெயின் பாயிண்ட்டாக வச்சு ஜெபம் பண்ணுறோன்னா, அந்த வீட்டில் எங்கள் பாட்டி குடியிருக்கிறாங்க. அந்த பாட்டி அவங்களுடைய சொத்தை அநியாயமாக ஏமாற்றி அபகரிச்சிட்டோன்னு சொந்தக்காரங்க மத்தியில் அது ஒரு அவமானமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னா, எப்படியாவது அந்த வீட்டை மீட் ஆகணும். அவனுங்க கையில் பணத்தை கொடுத்தாச்சு. இப்போ அத்தனை லட்சத்தை மீட்கிறதுக்கு எங்கள் கையில் என்ன கிடையாதுங்க, பணம் கிடையாது. மீட்கிறதுக்கான வழியும் கிடையாது. யார்கிட்டையும் நாங்கள் கேட்கவும் முடியாது. ஏற்கனவே கடனில் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தேவன்தான் துணைங்க. அப்போ என்ன செய்தோம் அப்படின்னா, ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லியும் காலையில் ஜெபம் பண்ணுவோம், நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி மாறி 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். பைபிளை படிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பைபிள் படிக்க ஆரம்பிப்போம். அப்போ ஒரு காரியம் மாறுறதுக்கு அதுக்கு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. நாங்கள் போயிட்டு இருந்த சபையிலையும் இப்படியெல்லாம் ஜெபிக்கணுங்கிறதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். வசனத்தை எடுத்து பைபிளை படிக்கும் போதெல்லாம் அந்த காரியத்துக்காக படிப்போம். எங்கள் அண்ணனும் ரட்சிக்கப்படலை. அந்த சூழ்நிலையில் வசனத்தை வாசித்து வாசித்து ஆண்டவர் எந்தெந்த வசனமெல்லாம் பேசுகிறாரோ, எந்தெந்த வாக்கு தத்தமெல்லாம் பேசுகிறாரோ அந்த வாக்கு தத்தத்தையெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்குவோம். நோட் பண்ணி வச்சுக்குவேன். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எங்கள் குடும்ப ஜபத்தில் உட்காந்து என்ன பண்ணுவோம், குடும்ப ஜபம். கவனிங்க, என்னதுங்க குடும்ப ஜபம். எத்தனை வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கு? குடும்ப ஜபம்
நிறைய வீடுகளில் இருக்கிறது இல்லை. அப்போ குடும்ப ஜபத்தில் உட்காந்து என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்னோடு என்ன வார்த்தைகளை பேசினாரோ அந்த வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை வச்சு நாங்கள் வச்சு 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 அதை கிளைம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. இப்படி ஜெபம் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசி நாளே வந்துருச்சுங்க. ஆண்டவரும் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார், கடைசி நாளில் அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார். கடைசி நாள் வந்தது. சாயந்தரம் 6 மணியும் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அவன் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவான். காலையில் சாயந்தரம் 6 மணியும் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு டீச்சராக இருந்ததுனால எங்கிட்ட டியூஷன் படிக்க வர பிள்ளைகளெல்லாம் ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இருந்ததுனால பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்தோம். எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கூட்டு சேர்த்து நானும் உட்கார்ந்து மாறி 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள் அண்ணன் போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டோட மனசில் ஆண்டவர் பேசுகிறாரு. உடனே எல்லாருக்கிட்டையும் போய் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கலெக்ட் பண்ணுறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாருங்க, அந்த இரவு ஒரு 12-12:30 மணிக்குள்ள தேவையான பணம் அத்தனையுமே கிடச்சிருச்சுங்க. அதை கொண்டு போய் கட்டி அந்த வீட்டை மீட்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. விடாப்பிடியாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா தாவீது கேட்ட மாதிரி எப்படி கேட்கணுங்க, தேவனிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அப்போ நீங்க உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, அதுல 1-2 பிரச்சனையை கையில எடுங்க. 1-2 காரியத்தை எடுத்துக்கிட்டு அதுக்காக நீங்க தொடர்ந்து விடாப்பிடியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதுக்குன்னு உபவாச நாட்களை நியமியுங்க. அதுக்குன்னே தேவ சமூகத்துக்கு ஓடுங்க. தினம் பைபிள் படிக்கும்போது அந்த காரியத்துக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, இதுக்கு நீங்க எனக்கு என்ன பேசுறீங்க ஆண்டவரே அப்படின்னு வார்த்தை கேளுங்க. கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு உங்க ஜப நேரங்கள்ல எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. போகும்போதும் வரும்போதும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் என்ன பண்ணக்கூடாது, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ உங்க வாயை விட்டு பிரியாம அந்த வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நம்ம செய்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆண்டவர் அப்ப என்ன பண்ணிடுவாரு, சங்கீதம் 103:5 சொன்னபடி அவர் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுங்க சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். யாருக்கு காத்திருக்கணும்? யாராவது கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்கன்னு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னா என்னன்னா, தேவ சமூகத்தில் போய் அவரோடு பேசி கொண்டிருப்பது, அவரோடு உறவாடி கொண்டிருப்பது, அவரோடு ஐக்கியப்படுவது, பாடல்களை பாடுவது, ஆராதிப்பது, துதிப்பது, வேதத்தை வாசிப்பது, அந்நிய பாஷை பேசுறது, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே என்னதுங்க, கர்த்தருக்காக காத்திருத்தல். அவருக்கு சமூகத்தில் நாம நேரத்தை செலவிடுறதுங்க. அப்ப கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா நீங்க புது பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு இந்த சீசனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, புதுப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார். அப்ப நம்மளை புதுப்பித்து பலப்படுத்துகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலையும் நடக்கணும்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. உங்க உடம்பு புதுசாகணுமா, மனசு புதுப்பிக்கப்படணுமா, உங்களுடைய பொருளாதாரம் புதுப்பிக்கப்படணுமா, குடும்ப உறவுகள் புதுப்பிக்கப்படணுமா, வாழ்க்கை புதுப்பிக்கப்படணுமா, எங்க புதுப்பிக்கப்படுதல் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த ரினியூவல் எங்க நடக்குது அப்படின்னா அது தேவ சமூகத்துல தாங்க நடக்குது. எப்படி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பொருளை வச்சா என்ன ஆகுதுங்க, ஒரு ஆப்பிளையோ ஒரு ஆரஞ்சையோ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரமாவது அது எப்படி இருக்குதுங்க, நல்லா இருக்குது இல்லையா? ஒரு 10 நாளாவது நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அது கெட்டு போக ஆரம்பிச்சிருது. மனுஷன் கண்டுபிடிச்ச ஃப்ரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மகிமை ஒழிந்து போகக்கூடிய மகிமை, அது கெடுத்து விட்டுரும். இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு பலமும், எந்த ஒரு புதுப்பித்தலும் என்ன பண்ணும், மாத்திரை கொடுக்கிற பலத்துக்கு பின்னாடி சைடு எஃபெக்ட் இருக்கும்.
ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு பலமும் தற்காலிகமானது, எந்த புதுப்பித்தலும் தற்காலிகமானது. ஆனா உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்ட அப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது கெட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. அது மாதிரி தாங்க நம்ம சரீரத்தை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், தேவ பிரசன்னத்துல வைக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே தேவ பிரசன்னத்துல வச்சிருங்க. இந்த பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொண்டு வந்து அப்படியே தளதளன்ட்டு கொண்டு வந்து வச்சிடுறாங்க இல்லையா. நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காயெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தளதளன்ட்டு இருக்குதுன்னு நினைப்போம். என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கொண்டாந்து வச்சிடுறாங்க. அது மாதிரி தினம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உக்காருங்க. ஹல்லேலூயா. வெளியில வெயிலா இருக்குதா, ஃப்ரிட்ஜுக்குள்ள உக்காருங்க. ஹல்லேலூயா. வெளியில புழுக்கமா, ஏசி போட்டு உக்காருங்க. அதுதாங்க தேவ பிரசன்னம், அதுதாங்க அவருடைய சமூகம். அவர் சமூகத்துக்குள்ள ஓடுங்க. அவர் சமூகத்துல ஓடி 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 நீங்க என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்க சரீரம் முதற்கொண்டு உங்க வாழ்வின் எல்லா பகுதிகளையும் அவர் புதுப்பிக்கிறார். கழுகுல போல சட்டைகளை அடித்து எழும்ப ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. கழுகை பற்றி பேசுறதுனா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே போக வேண்டியது இருக்கும். அது என்னுடைய டாபிக் இல்லை. கழுகை போல நீங்கள் சட்டைகளை விரித்து அடித்து நீங்கள் எழும்பி ஓட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஓடுனாலும் இளைப்படைய மாட்டீங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஓடிக்கிட்டே இருக்கேங்க அப்படிம்பாங்க. உலகத்தார்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறேங்க, ஓடுறேன் நொறதல்ல ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ உலகம் என்ன பண்ணுது, நம்ம மேல சுமக்கக்கூடாத சுமையை சுமத்தி கொண்டிருக்கிறது. ஆனா தேவ பிரசன்னத்துல டெய்லி உட்காராத விசுவாசி அவன் என்ன செய்யறான், அவன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவனாக மாறி விடுகிறான். அவன் மனசு பழசாயிருது, அவனுடைய உணர்வுகள் பழசாயிருது. தேவ சமூகத்துல உட்கார முடியல அப்படின்னா நாம சரீரமும் மனசும் எல்லாமே பழசாகி நாம் என்ன ஆயிடுறோம், ரிப்பேர் ஆன வாழ்க்கை, ரிப்பேர் ஆன சரீரம், ரிப்பேர் ஆகி எல்லாமே ரிப்பேர் ஆகி போயிடும். ஹல்லேலூயா. நேற்று பாருங்க, எங்க வீட்டோடைய கேட்டு ரொம்ப டைட்டா இருந்தது. நாங்களும் அதுக்கு என்ன விடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் மறந்து போயிடுறது. அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து இழுக்கணும், அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. அப்புறம் அந்த கேட்டுக்கு நேற்று சும்மா ஒரு 4 சொட்டு எண்ணெய் விட்டேங்க. 4 சொட்டு எண்ணெய் விட்டு இப்படின்னு இழுக்கிறேன், அப்படியே அது காற்று மாதிரி போகுதுங்க. தொட்டாவே அப்படியே காற்று மாதிரி போகுது. அவ்வளவு லூஸ் ஆயிருச்சு கதவு. அப்போது நீங்கள் என்ன விடணுங்க, வாழ்க்கையில் ஓட 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 என்ன ஆகுதுங்க, டெய்லி இன்னைக்கு ஓடுனீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கை ஓட்டத்தில் என்ன ஆயிருது, உங்களுடைய மசில்ஸ் டைட் ஆகுது, மனசு டைட் ஆகுது, வாழ்க்கை டைட் ஆகுது, எல்லாமே உறவுகள் கூட டைட் ஆகுது. ஆனால் எதெல்லாம் டைட் ஆகுதோ, டைட் ஆகிற இடத்துல நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரும்போது அவர் உங்கள் மேலே அவருடைய எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய எண்ணம் உங்க வாழ்க்கையில இறங்கி வந்துகிட்டே இருக்கிற போது உங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உங்க சமூகத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஈஸியான வழி, எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறதுக்கு ஈஸியான வழி, ஓடி 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 ஒன்னையுமே செய்ய முடியாம இருக்கிறத விட ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துகிட்டு அவர் சமூகத்துல நீங்க காத்திருக்கிற போது அவர் என்ன செய்யறாருன்னா, காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வா. காத்திரு காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வா. உன் சார்பில் செயலாற்றுவா. கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரே. கர்த்தருக்கு கொடுத்து விடு,
கத்தரையே நம்பியேரே. எங்கள் வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. காரியங்கள் வாய்க்க செய்வா, சார்பில் செயலாற்றுவா. ஹல்லேலூயா. வாய்க்க செய்வா, நம் சார்பில் செயலாற்றுவா. அந்த குறித்தேரு கத்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வா, சார்பில் செயலாற்றுவா. பொறுத்தேரு கத்தரையே நம்பியீர் காரியங்கள் வாய்க்க செய்வா, நம் சார்பில் செயலாற்றுவா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க பழகுங்க. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க பழகுகிற போது அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க உங்க சுய பலத்தை நீங்க சார்ந்து கொள்ள மாட்டீங்க. அவர் கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அவர் கிருபையை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா உபத்திரவம் உங்களை விட்டு நீங்குகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் உபத்திரவங்கள் உங்களை விட்டு நீங்குகிறது. உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியில எந்த உபத்திரவம் இருந்தாலும் சரி, அந்த உபத்திரவங்களை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா.